இந்த டாஸ்க் நல்லா போயிருக்குது. ஆனா இப்ப இத முடிச்சுட்டு இந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துல வந்து பாரு ஐ திங்க் ஷி லாஸ்ட் ஹர் ஃபோக்கஸ் ஃபார் சம் டைம். ஓகேவா? 2 பால் எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டுருவாங்க. ஸோ அத வந்து அவங்களுக்கு அந்த மேன் ஹேண்ட்லிங் வந்து அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கும். தட் இஸ் வை ஐ திங்க் ஷி லாஸ்ட் த ஃபோக்கஸ். அதர்வைஸ் ஷி குட் ஹவ் ஃபினிஷ்ட் த டாபிக் பெட்டர் தென் தட். ஓகேவா? அது ஒண்ணு. ஆக்சுவலி அவன் தாங்க இந்த கம்ப்ளீட் இதையே கொலாப்ஸ் பண்ணி விட்டதே அந்த நாய் தான். இல்லனா இந்த டாஸ்க்ல பாரு கண்டிப்பா ஷி வுட் பி இன் த பெட்டர் பொசிஷன் தான். ஹி இஸ் த ஒன் ஹூ கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட் ஹர் கேம் டுடே. அதுதான். சோ அத வந்து பண்ணிவிட்டு வன்மம் வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ப்ரொமோலாம் பாத்தீங்கன்னா, ப்ரொமோ வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒரு இது வச்சிடுறாங்க. ப்ரொமோ வந்து பாருக்கு ஃபேவரபிளா கட் பண்ணா கூட, அந்த லாஸ்ட் ஒரு 1 செகண்ட் ஒரு 2 செகண்ட் வந்து பாருக்கு அகைன்ஸ்டா வச்சு விட்டுறாங்க. அது வந்து வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு ஒண்ணுல பாரு ஷாக் ஆற மாரி ஒரு ரியாக்ஷன் அது மாரி வச்சு விட்டுட்டு, லைட்டா கொஞ்சம் ஆப்போசிட் டீமுக்கும் ஒரு கொஞ்சம் இது ஏற மாரி ஒரு ஈகோ ஏறுற மாரி. சோ அது பண்ணி விடுறது மூலமா ஐ திங்க் ஐ see it as a slight drawback for Paru, but most of the promos are in favor of Paru. I mean, for example, ஒவ்வொரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா 35 செகண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து பாருக்கு ஃபேவரபிள் இருக்குன்னா, லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து பாருக்கு அகேன்ஸ்டா இருக்குது. அது எவன் எடுத்து பண்றானோ அவன் பண்றான். எனக்கு தெரியல. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் இன் தட். ஸோ இந்த இவர் விக்கல்ஸ் வைக்கிறாம அவர் வந்து நடுவில் வந்து ஒரு ஒர்க் ஒன்று பார்க்குறாப்ல. ஐம் ஹாப்பி தட் ஹி வாஸ் தேர் for Paru to listen and collect whatever is to whatever Paru is venting out there, because சாண்ட்ராவே உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்கன்னாக்கா உடனே 2 பேரையும் சேர்த்து வச்சு வன்ம சிஸ்டர்ஸ் ஈவில் சிஸ்டர்ஸ்னு போட்டுட்டு இருக்காங்க. ஐம் கிளாட் தட் someone else was there for Paru today. பட் அவரும் கொஞ்சம் என்ன பண்றாப்லன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவரும் ஹீஸ் நாட் திங்கிங் அபவுட் யூ சைட். அது வந்து இப்போ பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திவ்யா இன்னைக்கு சாரி கேட்டாப்ல, நாளைக்கு போய் திவ்யாவை அடிக்கிறாருன்னு வேற சொல்றீங்களா? இது முரட்டுத்தனமா அவங்க பிஆர் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க திவ்யாவுக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு பணம் நழுவி அவங்க பால்ல இப்போ விழுந்துருச்சு. அது தட் இஸ் சம்திங். ஸோ வெயிட்டிங் ஃபார் பாரு டு டுமாரோ. இன்னொரு 24 மணி நேரம் பாருவோட வின்னிங் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு I'm going to get restless for today. That is one thing. So அவ்வளவுதாங்க. நான் just for சரி, ஒருவேளை glad that என்கிட்ட இன்ஃபர்மேஷனை தவறா சொல்லிருந்து அது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நானேட்டர்? தெரியலைங்க. பாரு டாம், அப்புறம் உங்க மேடம் எல்லாரும் சேர்ந்து உங்களை பொழப்போம். ஏண்டா எனக்கு சொல்றதுனால உங்களுக்கு சொல்ல முடியும். நான் போய் புதுசா எதையாவது வந்து அப்படியே கத்துக்கிட்டு மாத்தி இல்லைங்க, மேனிபுலேட் பண்ணி அதான் சொல்ல போறேன். நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா தான் இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் வந்ததெல்லாம் கரெக்டா தான் இருந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்டா தான் இருக்கும். மனசை யாரும் தளர விடாதீங்க. இப்போ தளபதி பேசட்டும். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டாம். தேங்க் யூ so much ஆனிட்டர். எஸ் பிகே சொல்லுங்க பிகே. டாம், நான் சர்வைவர் பார்க்கும்போது பாரு வந்து எல்லா டாஸ்க்கும் நல்லா பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா இந்த இல்ல இது கண்டிப்பா வரைக்கும் அவங்க டாஸ்க நல்லா தான் பண்ணாங்க. அவங்க ஒண்ணும் இவனுங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஷி பிளேட் ரியலி குட் சோ ஃபார். இல்ல இந்த மாதிரி டாஸ்க் வைக்கவே இல்லை. ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. டிராமா ஓரியன்டா போயிடுச்சு. இந்த டாஸ்க் வச்சதுனப்போ கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி கமருதீன் வந்து தொழில் கத்துக்கிட்டான் போல இருக்கு. 4 வார்த்தை டிராமா மேன் ஹேண்டிலிங் சொல்லிட்டு இதை வச்சு எப்படி ஓட்டலாம். இதுக்கு வந்து இது இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, நம்மளும் இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணிட்டு அதை பண்றா. அப்படியாது அதே மாதிரி வந்து அவன் ரொம்ப கிளவரா விளையாடுறான். சாண்ட்ரா வந்து உங்க பாலே இது பண்றாருன்னு சொல்லிட்டு பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் டெஸ்ட் பண்றது. அப்புறம் வந்து வினோத் பாலை எடுக்கும்போது பார்வதி சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டு பார்வதிக்கு அகேன்ஸ்டா பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஐயோ கம்ருதீன் வந்து ஒரு 1 நம்பர் எச்சைங்க. சீரியஸா கானா வினோத் கிட்ட இது பண்ணி விட்டது. கானா வினோத் வந்து கொஞ்சம் அப்படியே பார்வதியை கொஞ்சம் இழிவுபடுத்தி பேச நினைச்சதற்கான காரணமுமே அதான். அப்ப சிரிச்சாரு உட்காந்துட்டு. பட் அவருக்கு கானா வினோத்துக்கு வந்து 1 மண்டையில ஏறிடுச்சுன்னா ஃபுல்லா ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். கரெக்டா? அவர் அதே வந்து எங்கெங்கெல்லாம் வரும்போதோ அவர் அதனால அவளை நீ அடிக்க வேண்டியதானே, அவள்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே அதான் காரணம். பிகாஸ் ஹி எக்ஸ்பெக்டட் வென் அவர் பார்வதி கிட்ட கேட்கும்போது சுபிக்ஷா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹி எக்ஸ்பெக்டட் ஷீ ஷுட் சே தட். அவ எப்படி சொல்லுவா? அவ கேக்குறா நான் யாருக்கிட்ட இருந்து பால் எடுக்கிறதுன்னு அவ சஜஷன் கேக்குறா. அவ எப்படி அதை அங்க சொல்லுவா? சுபிக்ஷாவை அவர் திட்டுறதுலயுமே நியாயம் இல்லைல்ல அந்த இடத்துல. கரெக்ட். அது இன்னொரு பாயிண்ட் லாஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாமே டாம் என்னப்பா
இல்ல இவ்வளவு நாள் நடந்த டாஸ்க் எல்லாமே வந்து ஜட்ஜி பாத்தீங்கன்னா இந்த குரூப்பிசம் ஜட்ஜே இருந்திருப்பாங்க. இப்ப ஜட்ஜே இல்லாத ஒரு குரூப்பிசம் டாஸ்க் பிபியா போகும்போது இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு பிக் நாள் பாஸ் ஏதாவது அதனால குரூப்பிசம் தான் டாஸ்க் பண்றாரு. எல்லாம் ஸ்பாயில் ஆனது. லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது விக்ரம்க்கும் சபரிக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, அவங்க 2 பேரும் ஏன் கேம் விளையாட மாட்டேன்றாங்க? அந்த பால் எடுக்கிறதுல வந்து 2 பேருமே ட்ரை பண்ணிருக்கலாம். அதை யாருமே ட்ரை பண்ணல, ஏன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவங்க குரூப்பா தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓகே. எனக்கு விக்ரமும், சபரியும் பேசின மாதிரி ஞாபகமே இல்லங்க. ஐ டோன்ட் நோ ஒய். அவங்க 2 பேரும் வச்சு ஒரு கான்வர்சேஷன் வச்சு பேசிக்கிட்ட மாதிரியே எனக்கு அது ஒரு அந்த பிக்சரைசேஷன்க்குள்ளேயே வரமாட்டேங்குது அவங்க 2 பேருமே. இப்ப எஃப்ஜே விக்கல்ஸ்னா பேசின மாரி இருக்கு. விக்ரம், சபரி பேசின மாதிரி எனக்கு தோணுது. பட் வந்து விக்ரம் அண்ட் இவங்க 2 பேத்தையும் நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி அப்படி ஒண்ணு இல்ல இல்ல நடக்கவே இல்லையே அப்படி இருக்கறக்கு. விக்ரமும் சபரியும் ஒண்ணுங்க. 2 பேருமே நல்ல நல்ல வேஷம் போடுவாங்க. அதனால 2 பேருமே செட் ஆகாது. நான் நல்லவனா நீ நல்லவனான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி 2 பேருக்குள்ளேயும் கிடையாது சண்டை. டாம். விக்ரமும் ப்ரோ அப்படி கிடையாது. விக்ரமும் சபரியும் யாருக்கு கண்ணிக்கிட்ட ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க. அதனால வந்து 2 பேருமே அதுல ஒரு போட்டி 2 பேருக்கும். கனிக்கு நீ க்ளோஸா நான் க்ளோஸான்னு சொல்லிட்டு. ஓகே டாம் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் டாம். சாரி சொல்லுங்க 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 ஸோ சொல்லுங்க. நம்ம பாரு ஃபேன்ஸ்ல சிலர் வந்து இந்த when they were together சில எடிட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. 2 பேருக்கு ரொமான்டிக் எடிட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்கள வந்து கோட் ஷேவிங் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர். அவங்க ஹேட்டர்ஸ், பாருவோட ஹேட்டர்ஸ். பாருங்க தேவதாஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க, இப்ப எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. I'll just say one thing to them. ஓகேவா? இங்க பாருங்க, நீங்க இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க தேவையில்ல. ஷோ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மேல இருக்க ஒப்பீனியன் மாறும். போன வாரம் யாருக்குமே சாண்ட்ராவை பிடிக்கல. இந்த வாரம் சாண்ட்ராவை பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவங்க பிஹேவியரும் நமக்கு பிடித்த நபர் கூட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சும் ஆஸ் அ கேம் பெர்ஸ்பெக்டிவாவே அவங்க என்ன பண்றாங்க, உண்மையாலுமே வேலிடான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்களான்னு தான் பண்ணுவோம். அப்ப இருந்தப்ப புடிச்சிருந்துச்சு. ஒருவேளை ஜெனுயினா இருக்குமோன்னு தோணுச்சு. தென் லேட்டர் அவனுடைய உண்மையான முகத்த வெளிக்காட்டும் பொழுதோ, the choice of words that he is using or how he is behaving with the women அத பார்க்கும் பொழுது, அதை ஏத்துக்கொள்ளணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. இவங்க கோட் பண்றதுனால வந்து எண்டமால் வந்துட்டு, ஐயோ! கோட் பண்ணிட்டாங்க. இவங்க துறையே கோட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் கேடு கெட்டவங்க அப்படின்னு எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. இவங்க கடக்குறானுங்க டுபாகூர். நீங்க இல்ல பாட்டுக்கு அத ஃப்ரீயா விடுங்க. அது இல்ல அது இல்ல என்ன டாம். எல்லாமே அது இல்ல பண்றாங்க. நோ, 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 நோ. இல்ல அது இல்ல. என்ன எல்லாமே பண்றாங்கங்க. அப்படிலாம் யாரும் இனிமே எடிட்ஸ்லாம் பெருசா போட மாட்டாங்க. they'll be just doing their work. as of now யாருமே இந்த ஷிப்பிங் பண்றது அது இது எதையுமே பண்ண மாட்டாங்க. நம்ம அத கடந்து போயிரலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம். நான் what I try to mean here is that ம்ஹ்ம். so when we are in relationship we might have some good moments, okay வா? Then later onwards if it turns toxic it's okay to walk away from that. அதுக்கப்புறம் வந்து just because we had some good moments in the relationship earlier that doesn't mean we have to stay silent when it becomes toxic. ஓகேவா? we should voice it out. We should walk away when it becomes toxic. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து ஒரு கட்டத்துல வந்து வலையோசை கலகலன்னு அந்த டைம்ல இருந்தது, அதுக்கு இருந்ததுக்காக எண்டிங்ல வந்து இல்ல லேட்டர் போக போக அது டாக்ஸிக்கா மாறும்போது நம்மளுக்கு சும்மா இருக்கணும், பாரு வந்து சும்மா இருக்கணும், அமைதியா இருக்கணும், இல்ல அது பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட பாரு ஷுட் ஸ்டே சைலண்ட் அப்படின்றதெல்லாம் எந்த விதத்தையும் நியாயம் கிடையாது. ஸோ when a relationship becomes toxic it's okay to voice out, it's okay to walk out. That is what I just want to tell Tom. ஒரே ஒரு பாயிண்ட் வேலிட் இதுல வேலிட் பண்ணோம். வெல் செட். சொல்லுங்க ஒரே ஒரு மாதவி. பாயிண்ட் டாம். இதான் அவன் உள்ள பண்ணிட்டு இருக்கான். நீ அப்ப பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அததான் இவங்க வெளியிலயும் பண்ணிட்டு இருக்காங்க. Tom, after round 5, what is the position of Kamruddin? கேக்குறாங்க. கேட்டாங்கன்னா சொல்லிருவாங்களா? போங்கங்கிட்டு. இல்லடா 5th இருக்காரா? 4th இருக்காரா? முன்னாடி போக கூடாது அவ்வளவுதான். இல்ல சைக்கோ கமருதீன் வெளியே தான் போறாரு. அது நடந்தா சூப்பர். ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செய்து ஆசை காட்டாதீங்க ப்ளீஸ். கானா வினோத் தான் ஆக்சுவலி நடக்கலாம் ரொம்ப மன வருத்தமா லீடர் இருக்கும். போர்ட்ல கடைசி. ஈவன் இந்த டாஸ்க்ல கூட கானா வினோத் வந்து 2 பாயிண்ட் தான். 5வது டாஸ்க்ல கூட. அவரு வந்து ஃபெயிலியர் 4வது அக்செப்ட் பண்ண டாஸ்க் என்னது மாட்டாரு. டாம்? எப்படி அக்செப்ட் பண்ண போறாருன்னு தெரியல. யோ உனக்கு என்ன பிக் சொன்னா பாஸ் அப்படியே உடைய சண்டை போடுவாரு. திரும்ப திரும்ப குடுத்துனே இருப்பேன். அப்படியே மூஞ்சிலே பொகால்னு குத்திடுவேன். அதான் ஸ்கோரோட ஒவ்வொரு மேட்ச்லயும் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்கிறேன்ல ஒரு ட்வீட். போய் அங்கிட்டு பாரியா சும்மா.
சரி நான் போய் பாக்குறேன். ஆள பாரேன். திரும்ப திரும்ப முதல்ல இருந்து சொல்லுங்க என்னாச்சு? அவங்க என்ன ரேங்க் அடா? என் புள்ளைங்களா? நான் பெத்த புள்ளைங்களா? இவங்க வாங்குன மார்க் எல்லாம் நான் மனப்பாடமா வச்சிருக்கிறது. நம்ம இல்ல புள்ள டாம் வந்துட்டு பார்வதியோட டாஸ்க் உடைய ஸ்கோர் வந்து நீங்க போடல, அதனால கேட்பாங்களா? ஏன்டா டாஸ்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்பதானடா அங்க செட்டுக்குள்ள முடிஞ்சிருக்கு. எனக்கு இருக்கு. சரி சரி ஸ்கோர்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் எல்லா சரி சரி அப்டேட்டும் சரி வரிசையா இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன்னா, நாளைக்கு எபிசோட்ல என்னத்த தான்டா பாப்பீங்க? எபிசோடே பார்க்க மாட்டேன், உட்காந்து கபுர்னு திட்டிக்கிட்டே இருப்போம். என்ன அன்ஃபில்டர்டு இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஓகே. சைக்கோ கம்ரோலாம் ஒரே பார்க்கவே ஒரு முடியல 40 ஸ்கிரீன்ல. points. பிடிக்கவே மாட்டேங்குது அந்த ஆளு வந்தாலே. எரிச்சலா இருக்கு, அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. டாம் நான் பேசலாமா? பேசலாம். மினிமலிஸ்டிக் ஒரே ஒரு ஆமா. பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் மட்டும். ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் ஃபார் பார்வதி. ஓகே, ஐ வில் பி சைலண்ட் ஆஃப்டர் தட். எல்லாரும் இவங்கள டாக்ஸிக்கு, யாரையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஸ்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. பட் நேற்றுலேருந்து டிடிஎஃப்க்கு அவங்க ஒவ்வொருத்தரையுமே இன்க்ளூடிங் அரோரா வரைக்கும் அவங்க கூட நின்று அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பால் டாஸ்கில் கூட 0ன்னு வரும்போது ஆஸ் அன் ஆங்கராக நார்மலி அவங்க வந்து எப்பயுமே ஒருத்தவங்க டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஷீ ஹாஸ் ஹைலைட்டட் 8 to scoreன்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் nil or 0. அதுதான் அவங்க. இங்கே வந்து எல்லாரும் சும்மா தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்யூ. குட். மாதவி, நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. நான் அதனாலதான் அப்பையில இருந்து இப்ப பேசுங்க. ஓகே மினிமலிஸ்டிக் இப்ப காப்பி பேசுங்க. பேஸ்ட்ன்னு அதான் நான் காப்பி பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் தூவி விடலாமான்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்டா வந்து மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுறீங்க. சரி ஓகே. இப்ப நான் வந்து அது இல்லாம எப்படி சொல்லலாம்னா வந்து சுபிக்ஷாவை வந்து பார்த்தேன். நான் அந்த லைவ்ல பார்க்கும்போது வந்து அவளுடைய வந்து ஒரு டாக்ஸிசிட்டி வந்து வெளியில வந்து தெரியுது. எப்படின்னா வந்து அவ தோத்துட்டா, அவளுக்கு அங்க ஒண்ணும் இல்லாம இருக்கா. இவ வந்து முன்னாடி ஒரு ரவுண்ட்ல வந்து அவ்வளோ தூரம் வந்து அவன் கமருதீன் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணதெல்லாம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. இவன் வந்து இப்படி இவ வந்து பக்கத்துல வந்து ஜுஜுஜுன்னு சம்திங் பண்ணும்போது இப்படி லைட்டா கேஷுவலையே அந்த பக்கம் போன்றது இப்படி இப்படி தட்டுனது வந்து அடிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்றா. அது எவ்வளவு வந்து ஒரு ஒஸ்டான ஒரு டைப்பா தெரியுது. அவ நடந்ததான் சொல்லியிருப்பா. அது அடிச்ச மாதிரி மேபி அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் டேர்ம்ஸ் நல்லா இல்ல அப்படின்றதுனாலதான் சுபிக்ஷா அதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏதோ இன்டென்ஷனலா சொன்ன மாதிரி எனக்கு தோணல. இல்ல அவன் அந்த இடத்துல அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து அப்படியே வந்து படுத்து கிடக்குறான். மினிமலிஸ்டிக் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, கடந்து போயிருங்க அப்புறம். ஓகே சரி, இல்ல சொல்றேன் நானு வந்துட்டு. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கானா வினோத்தும் அப்படிதான் வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இவங்க 2 பேருமே வந்து டு த கோர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவிட்டியை வந்து தான் வந்து அவங்க வந்து அதாவது எப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்டிவ் கானா வினோத்துக்கு வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து ஒரு எதிர்கருத்து வச்சாலும் அது அக்செப்டன்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கேம்லனாலும் வந்து எப்படினாலும் நம்ம வந்துருவோம் அப்படின்னு ஒரு மெதப்புல வந்து இருக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து அது அடிபட்டு போனதுனால எவ்வளோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாரு விஷயத்துல வந்து விக்கல்ஸ் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி அங்க வெளியில இருந்துட்டு ஃபன்னுன்ற பேர்ல வந்து கழுத்துல மிதிக்கணும்னு சொன்னதவே வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப இன்னைக்கு வந்து இவன் வந்து நீ வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து தட்டி விட்டது வந்து தப்பு, ஆனா நீ பாரு அடிக்கலான்றது வந்து அது வந்து ஒரு சென்டென்ஸ். அப்போ வந்து உனக்கு வந்து உனக்கு பக்கத்துல இருக்க கண்டஸ்டன்ட் வந்து உனக்கு அவ்வளோ கேவலமா போயாச்சா? அங்க இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை உதைச்சது வந்து தப்பு, ஆனா பார்வை வந்து அடிக்கலான்னு சொன்னது வந்து அது எந்த விதத்துல நியாயம்? இப்போ பாருன்னா வந்து அங்க அந்த மக்களும் சரி இவங்க உள்ள இருக்கிறவங்களும் அப்ப என்னவா நினைக்கிறாங்க? அவளுக்கு வந்து ஒரு 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 ஹார்ட் இருக்கக்கூடாதா? அதுல வந்து அவளும் ஒரு ஹியூமன் தான், அதுல வந்து அவளுக்கு பெயின் இருக்காதா? அது வந்து அவ்வளோ வந்து கேஷுவலா வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோ வந்து வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வந்து ட்விட்டர்ல வந்து என்னன்னாக்கா டாஸ்க் ஸ்பாய்லரு, இவங்க 2 பேத்தையுமே எவிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருவோட ஹேட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொமோவை பார்த்த உடனே இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் வந்து டாஸ்க் ஸ்பாய்லரா இருப்பாங்கன்றதை காட்டிலும் பாரு வந்து டாஸ்க் ஸ்பாய்லர் அந்த மாதிரி வந்து அப்படி வந்து வந்து என்ன சொல்லுது
அந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அப்படி கையை அப்படி தட்டி விடுறது, அந்த அந்த அடிக்கிறது வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா கமருதீனுக்கு வந்து ஒரு விக்டிம் கார்டு வந்து தூக்குறாங்க. கமருதீனுக்கு வந்து நீ அடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அது என்ன ஏது எதனால அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கேமை வந்து பார்க்காம ஸோ இவங்களே வந்து ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணி பாரு தான் வந்து டாஸ்க் ஸ்பாய்லர் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவ எப்பயுமே வந்து பெர்ஃபெக்டா வந்து ஒரு கேமை வந்து புரிஞ்சு அதை எந்த மாதிரி விளையாடணும், சுவாரஸ்யமா எப்படி கொண்டு போகணுன்றத வந்து அவ அனலைஸ் பண்ணி தான் வந்து முன்னாடி பிளான் பண்றதை காட்டிலும் அந்த டாஸ்க் வந்தபோது பிளான் பண்ணி அவ எல்லா கேமையுமே ஒரு ஜென்யூனா தான் அவ விளையாடுறா. ஆனா வந்து என்னன்னா இந்த இந்த கமருதீன் வந்து ஒரு அந்த கீழே விழுந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து உள்ள போட்ட உடனே அவ வந்து கரெக்டா சொல்றா, கீழே இருக்க பால் எல்லாம் எடுத்து போடக்கூடாது, பஜாருக்கு அப்புறம் வந்து நீ கீழே இருக்க பால் எல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்னா நீ ஒன்றும் நேர்மையா விளையாடுறத பத்தி நீ சொல்லாத அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறான். ஸோ அப்ப வந்து அவன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிஆர் அந்த டாஸ்க் நடக்கும்போது அதுல வந்து அவன் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் இவனை ஏதோ ஹீரோ மெட்டீரியல் மாதிரி காமிச்சிட்டு பார்வை வந்து அந்த வில்லி வில்லி கேரக்டரா ஒரு அவனுடைய ஒவ்வொரு அதாவது வந்து அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா பாரு வந்து எங்கனாலுமே ஒரு நல்ல பேரோ அவளுடைய விஷயம் வந்து வந்துட்டாலுமே இவன் வந்து கோவப்படுறான், அது அப்ரப்டா தெரியுது. அண்ட் ஆல்சோ அவன் ஒரு ஒரு வார்த்தையை வந்து விடுறான். அந்த கீ மேட்டர்ல கூட வந்து அன்னைக்கு என்ன சொன்னான்னா அந்த அவ வந்து இந்த கீ வந்து கேட்கக்கூடாதுன்னு தான் அவ சொன்னான் அந்த அந்த இன்சார்ஜா இருக்கும்போது அந்த இந்த கிச்சன்ல. ஆனா வந்து அவன் வெளியில வந்து அரோராட்ட பேசும்போது ஆமா ஆமா இவ ரொம்ப கரெக்டா இருக்காளாக்கும். அவனுக்கு என்னன்னா அவனுக்கு எப்பயுமே வந்து பார்வை வந்து மட்டப்படுத்தி பேசுறதே ஒரு ஹேபிட்டா இருக்கு. அது ஆனா யா பாருக்கு தெரிய எக்ஸாக்ட்லி. மாட்டேங்குது. இன்னைக்குமே வந்து அத வந்து பாரு வந்து அந்த 2 பால்ல வந்து நீ எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது அத வந்து கோட் பண்றான். அவன் எவ்வளவு ஒரு 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 கேவலமான ஒரு பாய்சன், ஒரு நார்சிஸ்டிக், அவனை என்னமா வந்து வேற இது பண்ணலாமா எல்லாத்துலயுமே அவன் ஃபிட் ஆகுறான். அதை பெர்ஃபெக்டா எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து வைக்கிறான். சோ இதுக்கு வந்து இவ ரியாக்ட் பண்ணுவான். ஆனா நான் உண்மையிலேயே வந்து நானு பார்வை வந்து அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றேன். அந்த அளவுக்கு அவ வந்து பேஷன்ஸா இருந்து நீ பேசு, நீ வந்து இவ்ளோ நேரம் வந்து நீ என்னைய மேன் ஹேண்டில் பண்ண நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்றேன், உன் மக்கள் பாக்குறாங்கன்னு அவ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவளுக்கு வந்து லாஸ்ட் டைமே வந்து அந்த அடிபட்டும் போது அவளுக்கு வந்து சோ நமக்கு எங்கேயோ இருந்து நமக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதனால அவளுடைய கேமை வந்து எப்பவுமே அவ வந்து பெர்ஃபெக்டா விளையாடுறா. அவ எங்கேயுமே வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி இந்த அரோராலாம் வந்து அழுதது வந்து எனக்கு உண்மையிலேயே ஆர்டிபிஷியலா தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவளுக்கு ஒரு இவங்க இங்க இருக்கிற நிறைய பேர் எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் போகுது, அதுல நம்ம போய் ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்ற விஷயத்த அரோரா ஸ்டார்டிங்ல இருந்தே அவ வந்து பண்றா. அண்ட் ஆல்சோ அவ வந்து டிஸ்கஸ் அந்த அரோரா அண்ட் இவ சுபிக்ஷா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க விக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இவன் வந்து ஏன் வந்து தப்பு பண்றான், அவ அடிச்சாளான்றது கூட எனக்கு தெரியல. அவளுக்கு என்னன்னா வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமோ அகெயின்ஸ்டா இருக்கோமோ ரெண்டு பக்கமும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிதானே பேசணும். இவ வந்து என்னன்னா ஒருத்தருடைய பாயிண்ட்ல இருந்தே வந்து அதுல என்னன்னா ஹாஃப் ட்ரூத் ஹாஃப் அங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரியே அவ வந்து பேசிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து அவளுடைய பேச்ச வந்து ஒரு கட் பண்ணி வந்து கேக்குறவங்களுக்கு வந்து என்னன்னா இன்னொரு சைட்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி வந்து அவ வந்து ஒரு மாதிரி வந்து கன்னிங்கா வந்து அவ வந்து பண்றா. அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேரா வந்து பார்க்க முடியல. சோ அவ சில பேர் சொல்லுவாங்க அவ ரொம்ப கிளாரிட்டியா பேசுறான்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா அவ கிளாரிட்டியா வந்து கிளாரிட்டின்றது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கிளாரிட்டி. உனக்கு தேவையான ஒரு விஷயத்தையே இன்னொருத்தவங்களை வந்து ஃபேட் பண்ணி பேசுறது வந்து அது கிளாரிட்டி கிடையாது. அது வந்து கன்னிங்க, அதுவும் ஒரு பாய்சனஸான ஒரு விஷயம். அதுலயும் ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கு. நான் அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாரும் வந்து என்னன்னா டாக்ஸிசிட்டின்னு பார்வை தான் சொல்றாங்களே தவிர அங்க இருக்க மத்த டாக்ஸிக்கான விஷயத்த யாருமே வந்து பேசுறதும் கிடையாது. வெளியிலயும் அந்த மாதிரிதான் வந்து பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாருக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து அவளுக்காக ஸ்டாண்ட் பண்றோம்னா அதுல ஒரு 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 என்ன சொல்றது ஒரு லாஜிக்கு, அதுல வந்து ஒரு 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 ஹியூமனிட்டிக்கு வந்து நம்ம அது விமனுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறோம். ஆனா இதுல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பாரு ஹேட்டர்ஸ்ன்றவங்க வந்து என்னன்னா அந்த யாரு வந்து ஒரு பொண்ணை ஹர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பாவம் தானே, இந்த மாதிரி கை வச்சிருக்க கூடாது தானே, நீ வச்சிருக்க கூடாது தானேன்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். அதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ டாம் எனக்கு வேற வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பேமெண்ட் வருது இங்க நான் இங்க ஸ்பீக்கரா இருக்கிறனாலன்னு வேற ஒரு ஒரு மெசேஜ் வந்தது டாம். என்னது பேமெண்ட் வருதா? ஏங்க ஆமா. என் நம்பர் மெசேஜ் அனுப்பிச்சு வைக்கிறேன் டாம், ஜிபே பண்ணுங்க. இல்ல டெய்லி வரேன் என்ன? பாருக்கு வந்து பிஆர் டாங்லியா அது சம்திங் ஏதோ வந்து வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலா நீங்க வந்து உங்க ஸ்பேஸுக்கு நான் வந்து ஸ்டார்டிங் அந்த சீசன்ல நான் எப்ப வந்து பாருக்கு நான் சப்போர்ட் பண்றேனோ நான் அப்பதான் சரி யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமோ ஏதோ ஸ்பேஸ் கிடைக்கிற ஸ்பேஸ்ல பேசலாம்னு வந்தேன். ஆக்சுவலா உங்க ஸ்பேஸ்லாம் வந்து சோகால் நிறைய பேர் நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபேவரா பண்றாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நியூட்ரலா தான் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஜேர்னி வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து சொல்லும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஒன் சைடா பாருக்கு சொல்லாதீங்க. நீங்க எது கரெக்ட்டா இருக்கோ நீங்க அத நான் அக்ரி பண்ணுவேன். எது தப்பா இருக்கோ அத நான் டிஸ்அக்ரி பண்ணுவேன். அதுல வந்து நீங்க தெளிவா இருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள வந்து ஒரு மாரி போர்ட்ரைட் பண்ணது வந்து எனக்கு வந்து எனக்கு அது சரியா படல. ஸோ அதனால நான் மெசேஜ் பண்ணேன். யாருடா அந்த பிஆர்? நான் அந்த பிஆர வந்து பார்க்கணும். யாரு பேமெண்ட் வாங்குறாங்களோ பார்க்கணும்னு தான் போட்டிருந்தேன். நாங்களும் தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி போட்டிருந்தேன். கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு பேமெண்ட் வருதுன்ற மாரி போட்டாங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல நான் ஸ்பீக்கர் வாங்குறேன். ம். பாத்துக்கோங்க டாம். மினிமலிஸ்டிக் சொல்லுங்க மினிமலிஸ்டிக் சொல்லுங்க இப்போ மது. அவங்க ஸ்பீக்கர் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கோஹோஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க? அப்ப எனக்கும் மெசேஜ் வருமா? கட்டாயமா நான் நீங்க ஏங்க அதுல ஒரு ரிப்ளை நான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போடும்போதே இங்க பாருங்க, எங்க அன்ஃபில்டர்ட்ட கேளுங்க. ஓகேவா? அன்ஃபில்டர்ட்டயோ, மாதவிட்டயோ கேளுங்க. வரும்போதே ஏங்க ஸ்பேஸ் சீக்கிரம் எண்ட் ஆயிடும். இவனுங்க ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. ஓ அதனால வந்து கோஹோஸ்ட்ல உட்காருங்க. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கூட அக்செப்ட் பண்ணாதீங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு பேசணும்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன் உங்ககிட்ட. அது. ஓகே. பாருங்க பாருங்க ஐ இந்த ஆல்வேஸ் மாதிரிலாம் நடக்குது. இந்த ம். மாதிரிலாம் நடக்குது. புரளிகள் வந்து வெளியில வந்து வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் இக்னோர் பண்ணி தூக்கி போடுங்க மினிமலிஸ்டிக். இவனுங்க சொல்றதெல்லாம் எனக்கே வந்து உண்மையாலுமே வாடா சொல்றீங்க? டேய் நீங்க உண்மையாலுமே என்ன பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. ஐ அம் ஹேப்பி. அப்படிதான் இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லாத்தோட வயித்தெரிச்சலையும் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல? ஆமா ஆமா. எதுவுமே தவறு பண்ணாம வயித்தெரிச்சல் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம்? சொல்லுங்க. நான்லாம் கனித்திருவோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றேன். அப்ப நான் கனித்திரு ஃபேனா? பாத்தீங்களா ஆமா. நீங்க மாதவி? பிஆர். தற்குறிங்கங்க. விட்டுருங்க. ஓகே ஓகே டாம். தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச் மினிமலிஸ்டிக். எஸ் சொல்லுங்க. அடுத்து யார் பேச சான்பி ஒரு நிமிஷம் இருங்களேன். சான்பி நீங்க எப்பயுமே ரெக்வெஸ்ட் பண்றீங்க, மேல வரீங்க. ஏன் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க? யோ சான்பி. அட பாவி. ரிமூவ் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க சுபாஷினி. எஸ். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இப்பதான் 3 டாஸ்க் முடிஞ்சுது அந்த பசில் டாஸ்க்கு. ஸோ நான் நெனச்சேன் சரி இது வந்து நிஜமா இப்போ உண்மையா தான் பிக் பாஸ் ஏதாவது சீட் பண்றாரான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐ நோட்டட் டவுன் எல்லா மினிட்ஸ்ல இருந்து செகண்ட்ஸ்ல இருந்து யார் யார் என்னென்னு நோட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் கடைசியில பிக் பாஸ் சீட் பண்ற மாதிரி தெரியல. பிக் பாஸ் சொல்லும் போது எனக்கும் அவருக்கும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அப்பதான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த டைமிங்லலாம் இவங்க சீட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் 2-3 செகண்ட்ஸ் வாஸ் டிஃபரெண்ட் யூனோ. கம்மியா இருந்துச்சு என்னை விட. அவர் சொல்றது ஒரு 2-3 செகண்ட்ஸ் கம்மியா இருந்துச்சு. அண்ட் அப்புறமா இப்போ பார்வதி பார்த்தா ஷீஸ் இந்த மிடில் யூனோ. அவங்களுக்கு முன்னாடி 4 பேர், அவங்களுக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்க. ஷீஸ் ஆல்வேஸ் இந்த 5th பிளேஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த 3rd டாஸ்க்ல கூட இந்த பசில் டாஸ்க்ல அரோராக்கும் பார்வதிக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வித்தியாசம். ஒரு 10 or 12 செகண்ட்ஸ் வித்தியாசம். அவ முன்னாடி பண்ணிட்டா. இல்லைன்னா ஷி வுட் ஹவ் காட் த 4th பிளேஸ் பார்வதி. பரவாயில்ல. அப்புறம் ஆஸ் பர் 5th டாஸ்க் வரைக்கும் அவங்க முன்னாடி தான் இருக்காங்க. அரோரா வந்து 25 ஸ்கோர், பார்வதி 29. வா ஓகே 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 யா. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த இன்னொரு ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரம் இருந்தேன். அது அங்கே என்ன சொல்றாங்கன்னா,
பார்வதி எவ்வளோ ஒரு இதுவா விளையாடுறாங்க இந்த டிடிஎஃப். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னது மத்த எல்லாருமே மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் கயாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்தாலே இந்த 2 பேருமே எவிக்ட் ஆயிடுவாங்க இந்த வீக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அதான் அங்கேருந்து அப்படியே ஐ லெஃப்ட் தட் ஸ்பேஸ் அண்ட் ஐ கேம் அவுட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எல்லாருமே இப்ப பார்வதி மேல ஒரு தப்புமே இல்ல. அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்றாங்க. அப்படியே பிளைண்டா தே ஆர் ஜஸ்ட் கமெண்டிங் 2 பேருமே சேர்த்து சேர்த்து இது பண்றாங்க. கரெக்ட். ம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஃப்ரீயா விடுங்க. ம். டாம் ம். பாரு ம். செகண்ட் சொல்லுங்க. பிளேஸ்ல இருக்கா, சந்தோஷம் தான். பக்கத்துலயே வேற பேரு வருது, அதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. அதனாலதான் போய் கெஞ்சுது இந்த நாய். கெஞ்சி அவளை கூட வச்சு அவளை ஏமாத்தி திரும்பவும் வந்து ப்ளீஸ் பாரு எனக்கு ரொம்ப முக்கியம் பாருன்னு கெஞ்சி ஏமாத்தி வாங்கிரும். அந்த மாதிரி ஒரு நாய் தான் இது. டாம் அவங்க 2 பேர் திருப்பி வந்து பேசிட மாட்டாங்கல்ல டாம்? அத மட்டும் சொல்லிருங்க, நிம்மதியா தூங்குவேன் இல்ல நானு. ஆக்சுவலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல. கேவலமா கெஞ்சுறான். ஓ! டாம் சாரி டாம் ஒரே ஒரு கேட்க கேட்கறான். கிளாரிட்டி. ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் வந்து பாரு செகண்டா இல்ல அரோராக்கு செகண்ட் பின்னாடியா அது? செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சபரி, செகண்ட் பார்வதி. பா தேங்க்யூ டாம். ம்ஹும். ஆனா பாரு கமருதினி ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கல்ல. ஆமா ஆமா. அதனாலதானே வந்து இப்ப இந்த நாய் கெஞ்சுதுங்கிறனே நானு. என்னடா அமைதியா இருக்கீங்க? யோசிச்சு இருக்கும் டாம். என்ன டாம் நாளைக்கு என்ன கமருதீன் நாளைக்கு அடிச்சிருவானா அடிச்சிருவானோ? டிடிஎஃப்? இல்ல இல்ல எல்லாருக்கும் இன்னும் ஒரு 4 கைண்ட் டாஸ்க் ரெக்வஸ்ட் பா. இருக்கு. இன்னும் 4 டாஸ்க் இருக்குங்க. ஓட்டா? இல்ல இல்ல ஓகே அது ஒண்ணு ஓட்டு போட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ டாம். பாரு டாஸ்க் முடிக்கும் போது எல்லாரும் பாதி பேர் இப்ப வெளியே போவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங், சர்ச் எல்லாம் போவீங்க. தயவுசெய்து பாருக்காக சில போஸ்ட் போட மறந்துடாதீங்கப்பா. ம். என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்படிதான் இருக்கு. நிஜம்லே இட்ஸ் ஜெனுவின் கன்சர்ன். பாரு மறந்துடாதீங்க நியூ இயர்ஸ் ம். ஈவ் கொண்டாட்டத்துல. எல்லாம் ஹாட் ஸ்டார்ல ஓட்டு போட்டுருங்க. ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். தேங்க்யூ. மிஸ்டு கால் குடுத்துருங்க. உங்களுக்கு மிஸ்டு கால் குடுக்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, Instagramல போயிட்டு என்னோட ஐடியில போயிட்டு கால் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. டாம் எத்தனை மிஸ்டு கால் வந்து ரெக்கார்ட் ஆகும்? 1 தான் ரெக்கார்ட் 1ஓ ஆகுமா இல்ல 10ஓ எத்தனை சும்மா ஆயிடுச்சு? குடுத்து விடுங்க. நான் காலைல இருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஐயோ பைத்தியம். யாரா? யோ அன்பில்டர்ட். இவனை கொஞ்சம் சொல்லி நிறுத்துங்களேன்டான்ற மாதிரி தான். ஃபுல் ஃபன்னு தான் பிரவீனோட. அவரு ரொம்ப அப்சஸ்ட் ஆயிட்டு இருக்காரு பார்வதி மேல. என்ன பிரவீன்? ம். சரி நீங்க ஓட்டு போடுறீங்களா பார்வதி கன்சல்டன்ட்? எனக்கு வெளியில இருந்தே பிடிக்கும். டாம் நம்ம ஸ்பேஸ்ல மட்டும் பேசினா பரவாயில்ல டாம். எங்க ஸ்பேஸ் போனாலும் அங்க போய் பார்வதியை பத்தி பேசாம வரவே மாட்டாரு. பொறுமையா வெயிட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓடி வந்துடுறாரு. அதுக்கு ஒரு தனி திறமை வேணும்ல, எஃபோர்ட் வேணும்ல. He is doing even அதுதான் after சொல்றேன். என்னாலாம் பெரிய முடியாதுங்க. விஷயம். என்ன கேக்கலையே? ஏங்க நான்லாம் என்ன? டெம்பர் லூஸ் பண்ணிடுவேங்க. நான்லாம் போய் பேசணும்னா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குமா. ஸோ நான் என்ன பேசுறேன்னு தெரியாம அசிங்கமா பேசிடக்கூடாது. ஸோ அதனால நான் போறதில்ல கைஸ். என்னடா சூப்பர் சிங்கர் ஓடுது பிக் பாஸ் எனக்கு போயிட்டு. வந்து பிரஷர் அதிகமாயிருது. வேற ஸ்பேஸ் வந்து போனோம்னா எனக்கு இருக்க வந்து மென்டல் பீஸ் வந்து போயிடுது. ரொம்ப வந்து ரொம்ப ஆக்வர்டா கரெக்ட்மா. பேசுறதுனால பாத்தீங்களா? நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன் பாருங்க. எனக்கு வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுவேன்னா, நான் அவனுங்க என்ன கோட் பண்ணாலும் நான் சண்டை போட மாட்டேன். என்னைய பத்தி மெசேஜ் போட்டாலும் நான் அதை பத்தி கண்டுக்க மாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, அவனுங்களை எல்லாம் இங்க ஸ்பேஸ்லயே உட்கார்ந்து திட்டிடுவேன். அவனுங்க வந்து இல்ல கதறிட்டு இருப்பானுங்க. இவள இல்ல வந்து இல்ல பாயிண்ட் டாம் ஆஃப் நீங்க வந்து கான்டாக்டே பண்ண ஆக்சுவலி முடியலையே. இல்ல டாம் நீங்க ம். ஆக்சுவலி என்ஜாய் பண்ணதுக்கு வந்து எவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி தெரியுமா? ஃப்ரீ பப்ளிசிட்டி, ஃப்ரீ ப்ரொமோஷன் உங்களுக்கு பண்றாங்க. உங்களுக்கும் சரி உங்க ஐடிக்கும் சரி. வேற லெவல்ல நாளா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா பண்ணுங்க, நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வேற லெவல். ஆமாமா. ஆமா டாம் நீங்க ஆக்சுவலி ப்ரொமோட்டட் தான். இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, நெகட்டிவ் பண்றாங்கன்னு நினைக்கிறானுங்க. டேய் உங்களால எனக்கு ஒரு 500 பேர் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணிருக்கானுங்கடா இந்த வாரத்துல. பாத்துக்கங்க, யோசிச்சுக்குங்க, யோசிச்சு பண்ணுங்க எதுவா இருந்தாலும். அப்புறம் அடுத்து யார் பேச போகிறது? ஜெயாவா? பிரஹில் பேசவே இல்லையே. பிரஹில்
கொஞ்சம் தான் இருக்கு பாயிண்ட், நான் பேசிடுறேன். அது நேத்துல இருந்து சரி பிஆர் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? சரி இத்தனை சீசன்ல எல்லாம் வந்து ஒளிவு மறைவா இருந்த விஷயம் இப்போ வந்து சபையில போட்டு உடைச்சி ஆளுக்கு வந்து நீ பிஆர் வச்சுட்டு இருக்கியா நான் பிஆர் வச்சுட்டு இருக்கியான்ற மாதிரி உள்ளே அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ம் பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப க- க- அஹ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா எல்லா கண்டஸ்டுக்கும் ம் இருக்கிற பிஆர் எல்லாருமே வந்து அடிக்கிற ஒரே ஆளு பார்வதி தான். அதனாலதான் வந்து ட்ரெண்டிங்லயே இருக்காங்க பார்வதி. அது அவங்க அவங்க அப்படி மட்டும் கிடையாது. நோ நோ அது மட்டும் கிடையாது. வெளியிலயே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற ஒரே ஆள் டாம் மட்டும்தான். சொல்லுங்க. சொல்ல அதேதான் மாட்டேன் நானும் சொல்றேன். இல்லங்கிறீங்களா? மற்ற கண்டஸ்டன்ஸ் ஆ. போடுற ஃபேக் நரேட்டிவ், அதாவது மற்ற கண்டஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸ் போடுற ஃபேக் நரேட்டிவ்ஸ்லாம் நீங்க தான் பிரேக் பண்றீங்க முக்காவாசி. அதாவது அவங்க வந்து தலையும் புரியாம வாழும் புரியாம நடுவுல இருந்து ஒரு பார்ட் எடுத்து உள்ள போட்டு இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு போடுவாங்க. அதை நீங்க வந்து தலையும் வாலையும் ஒட்டி இது இப்படி தாண்டா நடந்துச்சுன்னு போட்டு அவங்க ஒட்டி வச்ச அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாம் காணாம வச்சுட்றீங்க. அது ஒரு பெரிய விஷயம், சூப்பர் விஷயம் அது. அது இன்னொரு நான் எல்லாம் அந்த மற்ற கண்டஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான். ஏன்டா இங்கே காய்க்காத மரத்துக்கு கிடைக்கிற செருப்படியும் பழுத்த மரத்துக்கு கிடைக்கிற கல்லடியும் ஒன்னாடா? அதை புரிஞ்சிக்க மாட்டீங்களா நீங்கள்? ஏன்டா புரிஞ்சிக்காம வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு கேமு. அதை யார் வந்து கேம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குன்றத கூட இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லைன்னா நீங்கள்லாம் எதுக்கு ஷோ பார்க்குறீங்க? அதாவது இந்த கமருதீன் வந்து இந்த இது க்ளோஷர் கிடைக்கலன்னா அடிச்சுக்கிட்டு என்ன நீ பண்ற க்ளோஷர் கிடைக்கல? அது சாண்ட்ரா ஒரு கேள்வி கரெக்டாக கேட்டிருப்பாங்க. அந்த கோர்ட் டாஸ்கில் நீ இதை வச்சிருக்கலாமாப்பா, ஏன்பா நீ அதை கேட்கல? கேட்டிருந்தா உனக்கு இங்கே ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்களப்பா. உனக்கு எல்லாம் யாரா இந்த க்ளோஷர் அவங்களுக்கு அந்த வீக்லயே கிடைச்சிருந்ததுன்னா தலைவருக்கு அந்த வீக்கோட கேம் ஓவர் ஆயிருக்கும். தலைவர் எப்படி இவ்வளவு தூரம் வந்திருப்பாரு? அதுக்கு அவர் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பார்வதியை வந்து ஒரு நாள் போட்டு அடிக்கிறதும் ஒரு நாள் மடியில போட்டு கொஞ்சிறதும் இப்படி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா நீங்க வந்து கேம் விளையாடுறீங்க? உங்களோட இது அதாவது உனக்கிட்ட வேற கேம் இல்ல, இதைத்தான் நீ வந்து பண்ண போற. இப்ப அரோராவும் ஒதுக்கி வச்சாச்சு, பார்வதியும் ஒதுக்கி வச்சாச்சு அப்படின்னா கேம் இல்ல, முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து கெஞ்சுதான் ஆகணும். நீ வந்து உள்ள இருக்கணும், கண்டினியூ பண்ணணும்னா கெஞ்சுதான் ஆகணும். அதாவது நீ இதை பண்ற அதை பண்றன்னு வெளியே போஸ்ட் போடணும்ல, அதுக்கு நீ எதாவது பண்ணணும்ல, எதுவுமே பண்ணல.